விளையாடுங்கன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தா கையா முயான்னு கத்துறது, சண்டை போடுறது, வாரம் முழுக்க வன்மத்தை வச்சுக்கிட்டு வார கடைசியில சமாதானம் ஆகுறதுன்னு இருக்காங்க. ரஞ்சித் கேப்டன்சி பத்தி என்ன சொல்றது? அவர் பதவி ஏத்து பேசி முடிக்கிறதுக்குள்ள 3 முட்டையும் எடுத்து இருக்கலாம்னு தனக்கே உரிய கிண்டலோடு பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணாரு விஜய் சேதுபதி. பேச வாய்ப்பு கிடைக்கலன்னு புலம்புறீங்க, பேச வேண்டிய இடத்துல பேச மாட்டீங்கன்னு லாஸ்ட் எபிசோட்ல ரோஸ்ட் ஆன பவித்ரா இப்ப தன்னோட கேம் ஸ்டைல லைட்டா மாத்தி ஜாலியா இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூலா இருக்கீங்க சார்னு தானே முன் வந்து விஜய் சேதுபதியை வந்து சொல்றாங்க. இதுக்கு விஜய் சேதுபதி யாரு பேசினது பவித்ராவா அடடேன்னு கமெண்ட் பண்றாரு. அப்ப உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சலான்னு ஃபர்ஸ்ட் கேள்வியை பவித்ரா வச்சு ஸ்டார்ட் பண்றாரு. கேப்டன் யாருன்றதையே நாங்க மறந்துட்டோம், முட்டையை யாரும் எடுக்க கூடாதுன்றதுல அவர் கவனமா இருக்காரு. அதுக்காக வருத்தப்பட்டாரு, கோபப்பட்டாரு. ஆனா கேப்டன் பொறுப்புல இருக்கலன்னு ரஞ்சித் மேல அடுக்கடுக்கா புகார் சொல்லிட்டு இருந்தாங்க ஹவுஸ்மேட்ஸ். ஒரு கேப்டனா அவர் தான் எங்களை வழி நடத்தணும், ஆனா நாங்க தான் கேப்டனை வழி நடத்துற மாதிரி ஆயிடுச்சுன்னு மஞ்சரி சொன்னாங்க. வணக்கத்துக்குரியவரா பார்க்க வேண்டிய கேப்டனை பரிதாபத்துக்குரியவரா பார்க்க வச்சுட்டாருன்னு முத்து அவர் பங்குக்கு ஒரு கமெண்ட் போட்டு விட்டாரு. எல்லாரும் ரஞ்சித்தை போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கும்போது பெருசா ரியாக்ஷனே இல்லாம பாவமா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இப்ப கடைசியா என்னதான் சார் சொல்றீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்க, நான் வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன்ற மாதிரி ரஞ்சித் பரிதாபமா நின்னுட்டு இருக்க, இந்த பதில் எனக்கு பத்தல சார், இதே தான் வேற வேற வார்த்தைகளை ஒவ்வொரு வாரமும் கேட்டுட்டு வரேன், எனக்கு வேற பதில் கொடுங்கன்னு விஜய் சேதுபதி விடாம கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு ரஞ்சித் மௌனமா நின்னாரு. விஜய் சேதுபதியும் பதில எதிர்பார்த்துக்கிட்டு ரொம்ப நேரம் நின்று இருந்தாரு. சார் கால் வலிக்குது, ரொம்ப நேரமா நிக்கிறேன்னு ஒரு கட்டத்துல விஜய் சேதுபதி சொல்ல, நான் வெற்றியாளரா இருக்க நினைக்கிறேன்னு ரஞ்சித் எதையோ சொல்லி சமாளிக்க பார்த்தாரு. பட் அதுக்கான வேலைகள் நீங்க எதுவுமே பண்ணலையே, இல்லாமையா மத்தவங்க இவ்வளவு சொல்லுவாங்க, உங்க மனசு காயப்படக்கூடாதுன்னு இத்தனை நாள் அவங்க தயங்கி இருக்காங்க, இப்ப கொட்டிட்டாங்க, உட்காருங்க சார்னு சொல்லிட்டு பிரேக் விட்டாரு விஜய் சேதுபதி. பிரேக் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க மக்களே, எவ்வளவோ முயற்சி பண்ண ரஞ்சித் சாரை பேச வைக்க முடியலன்னு ஆடியன்ஸ் பார்த்து பேசிட்டு இருந்தாரு. யாரு வெளியே போனா நல்லா இருக்குன்னு ஆடியன்ஸ் கிட்ட கேட்க, விஷால் தர்ஷிகான்னு கோரஸா பதில் சொல்ல, அவங்க மேல உங்களுக்கு என்ன காண்டுன்னு ஆடியன்ஸும் கலாச்சிருப்பாரு. ஃபயர் மோட் ஆன் சார்னு சிரிச்சிட்டே இருந்த பவித்ரா காப்பாத்தனால நானும் சார் ஃபயர் மோட் ஆன்னு சொல்லி சிரிக்க வச்சாங்க சௌந்தர்யா. கோவத்தை நாம ஆளணும், அது நம்ம ஆளக்கூடாதுன்னு விஜய் சேதுபதி சொல்ல, டன் சார்ன்ற மாதிரி சௌந்தர்யா கையை தூக்குனாங்க. ஆனா நான் இதை சிரிச்சுட்டே சொன்னாலும் சீரியஸா சொல்றேன்னு சொல்ல பாவமா மூஞ்சி வச்சுட்டாங்க சவுண்ட். ஃபைனலா விஷால் தர்ஷிகா மட்டும் இருந்தாங்க. யாரு போவாங்கன்னு கேட்க மோஸ்ட்லி எல்லாரும் தர்ஷிகாவோட பேரை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ரைட்டு புரிஞ்சிருச்சுன்ற மாதிரி சிரிச்சாங்க தர்ஷிகா. அவங்க பேரை எவிக்ஷன் கார்டுல காட்டினதும் விஷாலை விட ரொம்ப வருத்தப்பட்டாங்க பவித்ரா. மிஸ் யூன்னு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு போனாங்க தர்ஷிகா. ஐ டோன்ட் மிஸ் யூ, இருங்க அவங்கள அனுப்பிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொன்னாரு விஜய் சேதுபதி. மறுபடியும் வீட்டுல வந்தவரு, உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயே தனியா பேச விரும்புற, விருப்பம் இருக்கவங்க கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்கன்னு சொன்னாரு. ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்ட விஜய் சேதுபதி, இன்னும் 5 வாரங்க தான் இருக்கு, உங்க திட்டம் என்னன்னு கேட்டுட்டு இருந்தாரு. முத்து வரும்போது நிறைய கிளாப்ஸ் வந்துச்சு, ரொம்ப பதட்டமா இருக்கு, ஆனா எப்பவும் உழைப்ப பற்றியே யோசிக்கிறேன் அப்படின்னு முத்து பேசினது கேட்டு, நீங்க நல்லா ஆடுறீங்க ஆனா அளவா பேசுங்கன்னு அட்வைஸ் பண்ணாரு விஜய் சேதுபதி. அதே மாதிரி தீபகன் மஞ்சரி கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல, நல்லா தான் விளையாடுறீங்க, அதே ட்ராக்ல போங்கன்னு சொன்னாரு. சார் இன்னும் ஏதாவது பேசுங்க, மத்தவங்க எல்லாம் நிறைய நேரம் பேசின மாதிரி இருந்துச்சுன்னு கேட்ட ரயான் ரிக்வெஸ்ட் ஃபன்னா இருந்துச்சு. இதே மாதிரி உங்ககிட்ட பேசிட்டே இருக்கலாம் போல இருக்குன்னு சொன்ன சௌந்தர்யா கிட்ட, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க பாருங்க, எவ்வளவு கைத்தட்டல் வருது, நீங்க வெளியே வரும்போது தெரியும்னு சொன்னாரு. அப்ப நீங்க சார் அப்படின்னு சவுண்ட் ஒரு பிட்ட போட, நான் எல்லாருக்குமே ஃபேன்னு சொல்லி எஸ்கேப் பண்ணாரு விஜய் சேதுபதி. ஃபைனலா நெக்ஸ்ட் வீக் கேப்டனா விஷால் செலக்ட் ஆகி இருக்காரு. தர்ஷிகா எலிமினேட் ஆனதுக்கு அப்புறம் விஷாலோட கேம் பிளேல எதனா சேஞ்சஸ் வருதான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக் யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. வில் see you on the next video. Bye.